ரொம்ப பிடிக்கா. குந்தும் அம்புவாத்தன், நீங்கள்லாம் மையத்துகளாக இருந்தீர்கள். நீ எப்படி என்னை நிராகரிக்கிற? கைப்ப தக்குர் உணவில்லா. அல்லாவை என்ன எப்படி நிராகரிக்கிறதுல டைரக்டாகவே கொண்டு வந்துட்டான். அல்லாவை எப்படா நீ நிராகரிக்கிறீங்க? குந்தும் அம்புவாத்தன், நீங்கள்லாம் மையத்துகளாக இருந்தீர்கள். ஐயாவுக்கு உங்களை ஹயாத்தாக்குனா, சும்மா யுமீத்துக்கு உங்களை மூத்தாக்குவான். பிறகு சும்மா கையைக்கும் பிறகு ஹயாத்தாக்கவும் செய்வான். சும்மா இலையை துடிச்சவன் பிறகு அவன் பக்கமே நீங்கள் மீட்டவும் படுவீர்கள். எழுப்புன பிறகு அல்லாட தான் போயான். விளங்குதப்பா? இப்போ எப்பா நம்மளாம் எல்லாம் மையத்துகளாக இருந்தோம். நம்மளாம் நினைச்சுவா இருந்தோம். எப்படி அது அல்லாஹ் அற்புதமாக தப்சீர் செய்கிறாங்க பாரு. அஜிசாமத் லா ஹயாத் அலஹா, அதற்கு ஹயாத் இல்லையே, அப்படிப்பட்ட ஜடலங்களாக இருந்தீர்கள். ஹயாத் இல்லாத ஜடலங்களாக இருந்தீங்க. அனாசிர, அதாவது பஞ்சபூதங்களாக இருந்தீர்கள். நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்க? பஞ்சபூதங்களாக இருந்தீர்கள். பஞ்சபூதம்னா என்னங்க? நீர், நெருப்பு, காற்று, மண், ஆகாயம். பஞ்சபூதங்கிறது 5 ஆள் மனிதன் இணைக்கப்பட்டிருக்கான். விழுதாரு கேட்ட நீராக இருந்தோம். நம்மள்ட்ட நீர் இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம உருவாக்கப்பட்டிருக்கு. விளங்குதா? நீர், நெருப்பு. நெருப்புனா தீ. நம்ம பாரு தட்டு பாரு சூடு வருது. அப்போ நெருப்பு இருக்கிறதுனால தான் நம்மளால் ஒன்றுக்கு இருக்கும்போது சூடாக தான் வரும். அது கொஞ்சம் கழிச்சு தான் கூலாகும். டக்குன்னு வரும்போது சூடாக தான் இருக்கும். சின்ன பிள்ளைகளை மடிக்க வச்சு பாரு, ஒன்றுக்கு இருக்கும், டக்குன்னு சுடும். அப்படி தானே? அதுக்கடுத்து குளிரும். அப்போ விளங்குதப்பா? நெருப்பு இருக்கிறதுனால தான் சூடாக அந்த ஒன்றுக்கு வருது. விளங்குதா? உடம்புல நம்மள்ட்ட நெருப்பில் படைக்கப்பட்டதுனால மேலே கை வச்சு பாரு சுடு இருக்குது. சூடு இருக்கா? குளிருதா? மூத்தா போனால் தான் குளிரும். விளங்குதா? சூடு இருக்கும். அப்போ நம்ம பஞ்சபூதங்களால் தான் படைக்கப்பட்டோம். நீர், நெருப்பு, காற்று, மண் இருக்குது நம்மள்கிட்ட. அதே மண்ணில் வச்சுன்னா மண்ணோட மண்ணாக போயிடுறோம். காற்று இருக்குன்னு தெரியுது, வாயிலிருந்து வந்துக்கிட்டு இருக்கு காற்று. ஆகாயம், நம்ம மேலே உள்ளது உள்ள ஆகாயம்தான். என்னப்பா? அதாவது சிலவங்க 4ன்னு சொல்கிறாங்க, பஞ்சபூதம் எதுனுங்கிறாங்க, 4ன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆகாயம் நமக்கு மேலே உள்ளது உள்ள ஆகாயமா. நமக்கு மேலே என்னென்ன இருக்கோ, காற்று அழுத்தம், அது இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. அனாசிரே அருபாங்கிறாங்க, அனாசிரே அருபா 4ங்கிறாங்க. நம்ம 5ன்னு சொல்கிறாங்க. ஆகாயத்தை சேர்த்துக்கிறாங்க. அதுதான் 5 தான் பஞ்சபூதம். சரிவா? அடுத்து அகதியத்தன், நீங்கள் உணவுகளாக இருந்தீங்களா? நம்மளாம் ஒரு காலத்தில் உணவாக இருந்தோம், அரிசியாக இருந்தோம். என்னவா இருந்தோம்? அரிசியாக இருந்தோம், கோதுமையாக இருந்தோம், இப்படி தான் இருந்தோம். அதை நம்ம அத்தா அம்மா சாப்பிட்டாங்க. அதுலேருந்து ஏதோ ஒன்று ரத்தம் ஊதி தான் அது விந்தா நம்ம என்ன செஞ்சிட்டோம் இன்றைக்கி மனிதனாக வந்திருக்கோம். அது உணவுகளாக இருந்திருக்கோம் ஒரு காலத்தில். ஏதோ கறியாக கூட இருந்திருக்கலாம், மீனாக இருந்திருக்கலாம். எந்த சாப்பாட்டில் ரத்தம் ஊறிச்சின்னு தெரியல. இப்போ விளங்கிச்சு உனக்கு? உணவுகளாக தான் இருந்தோம் ஒரு காலத்தில். அப்போ ஒரு காலத்தில் நம்ம அரிசியாக இருந்தோம், ஆடாக இருந்தோம், மாடாக இருந்தோம், ஏதோ ஒன்றா இருந்திருக்கிறோம். அதான் அகதியத்தன், உணவுகளாக இருந்தீர்கள். அகலாத்தன், என்ன இருக்க? அகலாத்தன், கலவிகளாக இருந்தீர்கள். எல்லாம் பருப்பு இருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குழப்பி அடிக்கிறோம்ல. அகலாத்தன், ரொட்டி, கறி, சால்னா, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்றோம். அகலாத்தன், கலவிகளாக இருந்தீர்கள். அவைகள்லாம் இருந்தால் சாப்பிட்டு எல்லாம் கலந்து தான் அதுக்கடுத்து என்ன ரத்தமாகி ரத்தம் விந்தாகி வெளியே வருது. ஒரு நுத்தாஃபன், நுத்துவாக்களாக இருந்தீர்கள். நுத்தாஃபன், நுத்துவாக்களாக இருந்தீர்கள். அதுக்கடுத்து நுத்துவா என்னவோ ஆகுதே, முகல்லக்கத்தன், முதுகன் சதக்கட்டி, முதுகனை வாயில் போட்டு மெல்லக்கூடிய அளவுக்கு சதக்கட்டியாக இருந்தீர்கள். முகல்லக்கத்தன், முழுமையான உருவமாக இருக்கிற நிலைமையிலே, கைர முகல்லக்கத்தின், முழுமையாக்கப்படாத உருவமாக இருக்கிற நிலைமையிலே நீங்கள் சதைக்கட்டியாகவும் நுத்துவாக்களாகவும் கலவைகளாகவும் உணவுகளாகவும் பஞ்சபூதங்களாகவும் நீங்கள் என்ன செஞ்சுருந்தீங்க? பஞ்சபூதங்களாக
உருகே இல்லாத ஜடலங்களாக இருந்தீர்கள். உருகே இல்லாத ஜடலங்களாக இருந்தீர்கள். இதெல்லாம் ஒன்றா மாறி அதுக்கு அடுத்து வந்து என்ன இருக்குது, விந்து வந்துச்சு. விந்து தான் வந்து என்ன இருக்குது, அறுத்த கட்டியாக சதக்கட்டியாக எல்லாம் மாறினுக்கு போய் டக்குன்னு என்ன செய்யலாம், ரூ ஊதுறான். இதெல்லாம் ஆனதுக்கு பிறகு தான் எல்லாம் எறும்பு கூட ஆயிடுச்சு. இப்போ கசவுனில் எல்லாம் லஹமா அந்த எலும்பு கூட்டில் தான் ஏதோ போத்துறான், தசையை நம்ம போத்துறோம். குரான்லாம் சொல்கிறான்லப்பா, நீங்கள் ரத்தமாக இருந்தீங்க, ரத்த கட்டிகளாக இருந்தீங்க, சதக்கட்டியாக மாறினீங்க. அதுக்கடுத்து என்ன இருக்குது, அதை எலும்பு கூடாக்கி அதை தான் வந்து என்ன இருக்குது, தசையை போத்துறோம். கசவுனில் எல்லாம் லஹமா இப்போ தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகினா. அப்புறம் நம்ம ஒரு உருவமாக ஆனதுக்கு பிறகு, எலும்பு கூட ஆனதுக்கு பிறகு, தசையை போத்துனதுக்கு பிறகு தான் டக்குன்னு என்ன செய்கிறான்டா, ரூவை ஊதுறான். அப்போ அந்த மௌத்தும் ஹயாத்தும் கிட்டக்கிட்டே இருக்குது. மௌத்தும் அதான் நீங்கள் மூத்தாக இருந்தீங்க, இப்போ ஐயாக்குள்ள ஹயாத்தாக்கினேன். இதெல்லாம் மாற்றி உணவுகளாக இருந்த, மரக்கட்டைகளாக இருந்த, விளங்குதப்பா, இப்படியெல்லாம் இருந்த கத்திரிக்காய்களாக இருந்த இவைகளை தான் என்னமா ஆக்கிறான் அல்லாஹ் தஆலா. அதுக்கிட்டு சதக்கட்டி ஆக்கி அது முழுமையான உருவங்களாகவும் சில பிள்ளைகளும் பிறக்குது, குறைவுள்ள பிள்ளைகளும் பிறக்குதுன்னு பற்றி இது. ஆனால் நம்மளை அல்லாஹ் முழுமையாக இந்த குறையும் இல்லாமல் படைச்சிருக்கா, அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். இப்போ ஐயாவுக்கு உங்களை ஹயாத்தாக்கினா பி ஹல்கில் அருவாஹி ரூவுகளை படைப்பது கொண்டு, நஃபகி காஃபிக்கு உங்களுடைய அதை ஊதுவது கொண்டு, ரூவுகளை படைப்பதை கொண்டு, ரூவுகளை உங்களிலே ஊதுவது கொண்டு உங்களை ஹயாத்தாக்கினான். சரி, இப்போ இங்கே ஃபாவு போடப்பட்டிருக்கு. அத்துப்படி எழுத்துல ஃபா ரூஃபு அத்துஃபின் அவ்வபல்ஹ தாவஃபா வாவும் வலாக்கின் சும்மா அம்யிம் மாவலா. அத்துப்படி எழுத்து 10 இருக்குது. அதில் வாவு வந்துச்சுன்னா ஒரு அர்த்தம், ஃபா வந்தால் ஒரு அர்த்தம், சும்மா வந்தால் ஒரு அர்த்தம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. யானி ஜெய்தும் அமரும்னா ஜெய்தும் அமரும் வந்தான்னு தான் காமிக்குமே தவிர அது முகாயிரத்து தான் காமிக்கும், முந்தி பிந்தி வந்தான்னு காமிக்காது. அப்படி தானே? ஜானி ஜெய்தும் அம்ரும், கொஞ்சமே அம்ரு கூட பிந்தி வந்துருக்கலாம், விழுதுப்பா. ஜெய்து பிந்தி வந்துருக்கலாம், அம்ரு முந்தி வந்துருக்கலாம். ஜானி ஜெய்துன்னு அம்ருன்னு சொல்லுவாங்க. இந்த வாவு எதை மட்டும்தான் காமிக்கும், அவன் வேறு இவன் வேறுன்னு தான் காமிக்குமே தவிர ஜானி ஜெய்தும் ஜெய்துன்னு 2 ஜெய்து வந்தான்னு அர்த்தம். ஏடா வாவு எதை தான் காமிக்கும், முகாயிரத்தை காமிக்கும். வாவு எதை காமிக்கும், அவன் வேற இவன் வேறங்கிறத காமிக்கும். ஃபாங்கிறது அடுத்து காமிக்கும். ஜானி ஜெய்துன் ஃபே அம்ருன், ஜெய்து வந்தான், அம்ரு அடுத்து வந்தான், ஆனால் பிந்தி தான் வந்தான், ஆனால் உடனே வந்தான், காலதாமதம் கிடையாது. என்ன கிடையாது, ஜானி ஜெய்துன்னு அவன் ஜெய்து வந்தான், உடனே அம்ரு வந்துட்டாங்க அவன் பின்னாலே. தாக்கிபை காமிக்கும். ஜானி ஜெய்துன்னு சும்மா அம்ருன்னா ஜெய்து வந்தால் கொஞ்சம் நேரம் கழிச்சு தாங்க அம்ரு வந்தான்னு அர்த்தம். அது மாதிரி மூத்தாக இருக்கிற நம்மளை டக்குன்னு அயாதாக்குறான். எலும்பு கூடி சதக்கூடியெல்லாம் மாற்றினதுக்கு ரெட்டமுன்னு ஊதி விட்டுருவான். 4வது மாதத்துக்கு ரூ ஊடுதுன்னு வருது, அப்படி தானே? 3:40. அப்போ 4வது மாதம் தானே, 4வது மாதத்துக்கு ரூ விட போகுது. சதையெல்லாம் கொலும்புக்குள்ள சதையை போத்தின உடனே டக்குன்னு நபகத்து பீமி ரூ ரூபா ஓனேன்னு வருது. அப்போ மைத்தாக இருந்த நம்மளுக்கு ரூ ஓடுறது டக்குன்னு ஐயாக்கும் உடனே நடக்குது. அது பி ஹல்கில் அருவாயி ரூகளை படைப்பதை கொண்டும், நஃபகி காஃபிக்கு உங்களுடைய ஊதுவதை கொண்டும் உங்களை ஹயாத்தாக்கினான். இப்போ இன்னமா உத்திஃபபில் ஃபாயி, இங்கே ஃபேயை கொண்டு அத்துப்பு செய்யப்பட்டிருப்பதெல்லாம் இல்லையா, அன்னவு முத்தசிலுமிமா உத்திபாலி எதன் மீது அத்துப்பு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த ஒன்றோடு சேர்ந்து இருப்பதினால் ஃபேவை கொண்டு இங்கே அத்துப்பு செய்யப்பட்டிருக்கு. எங்கே அப்படி தான்? ஆமாம், மூத்த இருந்த டக்குன்னு ஹயாத்தாக்கிறான். ஆமாம், இல்லையா அன்னவு முத்தசிலுமிமா உத்திபாலி எந்த அம்வாத்தின் மீது அத்துப்பு செய்யப்பட்டிருக்கிறதோ ஐயாக்குங்கிறது விளங்குதப்பா. முத்தசிலும் இமா உத்திபாலகி வயிறு முத்தராகின் அனுமதி விட்டு தாமதம் இல்லாதா இருக்கும். பி ஹிலாபில் பவாக்கி மிச்சம் உண்டானவர்களுக்கு மாற்றமாக. ஆனால் ஹயாத்தாக்குனதுக்கு பேர் மூத்தாக்குறது ரொம்ப நாள் ஆகுது, 60 வருஷம் 70 வருஷம் கூட ஆகுது. அப்படி தானேங்க? ஹயாத்தாக்குனா 60 வருஷம் வாழ்கிறாங்க, 70 வருஷம் வாழ்கிறாங்க. எல்லாம் எத்தனை வயசு ததுக்கான நாளைக்கு வாழ்கிறாங்க. எல்லாம் நம்மளுக்கு நீண்ட ஆயிலையும் கை கால் சலாமத்தையும் தருவானாக. பி ஹிலாபில் பவாக்கி மிச்சம் உண்டானவர்களுக்கு மாற்றமாக. சும்மா இமீத்துக்கும் மறுபடியும் உங்களை மூத்தாக்கவும் செய்வான். பிறகு என்ன செய்வான் உங்களா? ஆமாம், சும்மா இமீத்துக்கும். எப்போ? இந்த தக்லி ஆஜாலிக்கும் உடைய தவணைகள் முடிகின்ற நேரத்திலே, இந்த தக்லி ஆஜாலிக்கும் உடைய தவணைகள் முடிகின்ற நேரத்திலே உங்களை மூத்தாக்குவான். சும்மா யுஹ்யீக்கும்
மறுபடியும் உங்களை என்ன செய்வான்? ஹயாத்தாக்குவான். பின் நுஷூரி உம நஃபஹி சூரி, சூரியிலே ஊதப்படுகிற நாளிலே எழுப்புவது கொண்டு உங்களை என்ன செய்வான்? ஹயாத்தாக்குவான். தெரிஞ்சனப்பா? அல்லது நீ சுவாலிபில் குபூரி, கபர்களிலே கேள்வி கணக்கு கேட்பதற்காக வேண்டி விளங்குத தம்பி உங்களே ஹயாத்தாக்குவான். அப்படித்தானே? எல்லாரும் அடக்கிட்டு போவாங்க, செருப்பு சத்தத்தை கேட்பாங்க. அந்த நேரத்தில் அலத்தாகும் மலக்காணி 2 மலக்கள் வந்துடுவாங்க. வந்து உட்கார வச்சு மன்றப்புக்கான்னு கேள்வி ரூ வந்த உடனே தானே அடிக்கிட்டு போனவொடனே ரூவை தந்து நம்மளை கேள்வி கணக்கு கேட்பதுக்காண்டி ஆயத்தாக்குறான். ரைட்டுப்பா? அதுக்கடுத்து நமக்கு நவமதியில் 60 புது மாவட்டம் தூங்குற மாதிரி தூங்க பாண்டுருவான். அப்போ கியாம நாளை தான் அதுக்கடுத்து தூங்கிட்டே இருக்க வேண்டியதான். சும்மா அங்கே தான் போய் தூங்கணும். இப்போ இங்கேயே கிடந்து தூங்குறீங்களாடா? தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. ரைட்டுப்பா? அப்போ இங்கே 2 போடுறாங்க. ஒன்று கொம்பிலே ஊதப்படுகின்ற நாளிலே எழுப்புவது கொண்டு, அல்லது சுவாலிபில் கூறி கபர்களிலே கேள்வி கணக்கு கேட்பதற்காண்டி உங்களை ஹயாத்தாக்குகிறான். சும்மையிலே துரியாவூன், பிறகு அவனின் பக்கமே நீங்கள் எல்லாம் மீட்டப்படுவீர்கள். அப்போ ஹயாத்தாக்கி அங்கே போனதுக்கு பிறகு நம்ம கேள்வி கணக்கு கேட்பான்லப்பா. சும்மையிலே துரியாவூன், அவனின் பக்கமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள். பாதல் ஹஷிரி, ஒன்று திரட்டியதற்கு பின்னால் எழுப்பி ஒன்று திரட்டி ஆடு மாடை ஒன்று திரட்டு மாதிரி திரட்டி கொண்டு போகணும். பாதல் அஷிரி, ஒன்று ஊட்டியதற்கு பின்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? மீட்டப்படுவீர்கள். ஜாசிக்கும் உங்களுக்கு கூலி தருவான். அமாலிக்கும் உங்களுடைய அமல்களுக்கு தொதுவாக உங்களுக்கு என்ன செய்வான்? கூலி தருவான். அடுத்த என்னப்பா இருக்கு? தன்ஷூரூன இலை, அல்லாவின் பக்கம் நீங்கள் செல்வீங்க. என் குபூரிக்கும் கபர்கள்லேருந்து எந்திரிச்சு போவீங்க. இல்லை இசாபி, கேள்வி கணக்குக்காண்டி என்ன செய்வீங்க? நீங்கள் போவீங்க. இப்படிலாம் மைத்தா இருந்தவங்களை அயாத்தாக்கி மௌத்தாக்கி மறுபடியும் அயாத்தாக்கி அல்லாட்ட போகிறீங்க. இவ்வளோ ஞாபகத்தை நான் செஞ்சுருக்கேன். ஃபமா ஆஜபக்கும், அப்படிதானப்பா? ஃபமா ஆஜப குபுரக்கும், உங்களுடைய குபுரை ஆச்சரியமாக்கியது தான் எது? இல்மிக்கும் ஹாலிக்கும் ஹாதிகி, இந்த உங்களுடைய நிலையை நீங்கள் விளங்கியிருப்பதுடனே ஏப்பா இல்மிக்கும் ஹாலிக்கும் ஹாதிகி, இந்த உங்களுடைய நிலையை நீங்கள் விளங்கியிருப்பதுடனே உங்களுடைய குபுரனுடைய ஆச்சரியம்தான் என்ன? எப்படிதான் நிராகரிக்கிறீங்க? நான் இப்படிலாம் செஞ்சேனப்பா. உங்களை மூத்தா இருக்கிறவங்களை அயாத்தாக்கின பிறகு மூத்தாக்கி அதுக்கடுத்து ஒரு அயாத்தை கொடுத்து வேண்ட வந்துடுறீங்க. எவ்வளோ ஞாபகம் செஞ்சுருக்கேன், எப்படி நிராகரிக்கிறீங்க? உங்களுடைய நிலையை நீங்கள் விளங்கியிருப்பதுடனே நீங்கள் நிராகரித்தது எப்படித்தான் நிராகரிக்கிறீர்களோ, அஜப குபுரக்கும் உடைய குபுரை ஆச்சரியமாக்கியது தான் எது? எடுத்துனப்பா? சரி, இப்போ யாரோட பேசுகிறான்? எல்லாம் நம்ம பேசிட்டு வர்றோம். இல்லை யாரோட கைப்பற்றுக்கிறோன்னு யார்கிட்ட பேசுகிறான்? காபிர்கள்ட்ட பேசுகிறான்னு தான் சொன்னோம். அதுக்கடுத்து தான் மூமின்கோடும் காபிர்களோடும் சேர்ந்து பேசுகிறான். அடுத்து மூமின்களோடு பேசுகிறான் அனுபவம். ரைட்டுப்பா? அப்போ காபிரோடு பேசும்போது அவனுக்கு 3 நம்புவான். அப்படி தானே? மைத்தா இருந்த நம்மளை அயாத்தாக்கின நம்மளை மூத்தாக்குவான். அதோட முடிஞ்சு போச்சுங்கிறான். செத்துட்டு அதோட முடிஞ்சதெல்லாம். செத்தா தாங்க முடியுங்கிறான்ல. அது இந்துக்களுடைய கருத்து, நம்ம கருத்து கிடையாது. மாற்றார்களுடைய கருத்து, மூமின்களுடைய கருத்து அப்படி கிடையாது. நமக்கு மூத்துக்கு பிறகு தான் உண்மையான வாழ்க்கையை ஸ்டார்ட் ஆகுதுங்கிறோம். அது நம்ம தான் நம்பியிருக்கோம். அயாத்தாக்குறதையும் அல்லாட்ட போகிறதையும் அவனும் நம்பலையே. இப்போ காபிர்கள்ட்ட பேசும்போது நீங்கள் என்ன இருக்குது? நீ அயாத்தாக்குனா அயாத்தாக்கனை ஆக்குவேன், நீ என்கிட்ட தானே வருவீங்க. அவன் நம்பலையேன்னா ஏடா கொஞ்சம் யோசித்து பார்த்தா அதெல்லாம் இருக்குது. யோசித்து பார்த்தா என்ன செய்யும்? நம்மளை எழுப்புவான். விளங்குதப்பா? நம்மளை இப்படிலாம் செஞ்சால் அல்லா விளங்குதப்பா? படைச்சா அல்லா நம்மளை மறுபடியும் எழுப்ப முடியாது. அவன் என்ன கேட்குறான்? ஐதா குன்னா இல்லாமன், நாங்கள் எலும்புகளாக ஆகிவிட்டால், மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டால் நாங்கள் புதியான படைப்பாக நாங்கள் படைக்கப்படுவோம்னு கேட்குறான். ஏண்டா ஒரு வேலையை முதல் செய்யும் போது தான்டா கஷ்டம், 2வது லேசாக செஞ்சிடலாம்ல. அல்லாவுக்கு எல்லாம் ஒன்று தான். அவனுக்கு நம்மளை கவனித்து பேசப்படுது. ஆரம்பமாகவே அல்லா படைச்சிருக்கும் போது அது கஷ்டமான வேலை. நம்மளை கவனிச்சு நான் ஆர்வமாகவே நீ எதுவாகவும் இல்லை. அப்படி தானேப்பா? அல்லத்தால் இன்சான் ஈனுமின தகுதி லம்யக்குன் செய்ய முதுக்குறாவா இல்லாத காலம் மனிதனுக்கு வரவில்லையான்னு கேட்குறான். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் என்னவா இருந்தா? ஒன்றும் கிடையாது, செய்ய முதுக்குறாவே இல்லை. ஆனால் இந்த பெஞ்சை சொல்லலாம், இதுக்கு முன்னால் மரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சொல்லலாமா இல்லையாப்பா? மற்ற வஸ்துக்களுக்கெல்லாம் இது இன்னொன்றா இருந்துச்சு, இப்படி மாறி இருக்குன்னு சொல்லலாம். நம்மளுக்கு எதுவும் கிடையாது. நம்ம இல்லாமையிலிருந்து வந்திருக்கிறோம். இல்லாமலிருந்தே உங்களை படைச்சிருக்கும் போது விளங்குதப்பா?
உங்களை படைச்சிட்டு மறுபடியும் ரெண்டாவது தடவை படைக்கிறதுக்கு என்ன இருக்கே, அதெல்லாம் செய்யலாம். அது கொஞ்சம் யோசிச்சா அதெல்லாம் விளங்கும். அவை காவிர்கள் ஈமான் கொள்ளாட்டாலும் அவன் சிந்திக்கணும், அறிவை தந்திருக்கானா இல்லையா. அதான் சொல்கிறாங்க. இப்போ கீழே கேட்கப்பட்டால் அலிமும் அந்த காவிர்கள் விளங்கியிருப்பார்களே ஆனால் அன்னகும் கானு அம்புவாத்தன் மூத்தாளர்களாக ஆயிருந்தார்கள் என்பதை விளங்கியிருப்பார்களே ஆனால் இப்போ ஐயாவும் அவர்களை அயாத்தாக்கியிருக்கிறான் என்பதையும் விளங்குவார்களே ஆனால் சும்மா யுமீத்துகும் பிறகு அவர்களை மூத்தாக்குவான்கிறதையும் என்ன செய்வார்களே ஆனால் லம் ஏலமு அவர்கள் விளங்கலியே அன்னஹு அல்லாஹு தாலா யுஹீஹும் அவர்களை ஹயாத்தாக்குவான்கிறத விளங்கலியே சும்மா இலகி யுரிஜாவுன் அவனின் பக்கம் மீட்டப்படுவார்கள்ங்கிறது என்ன செய்யலையே விளங்கலியே என்று கேட்கப்பட்டால் குறித்து நான் சொல்வேன் தமக்குனுகும் விரல் எல்மி பீமா அந்த ரெண்டையும் விளங்குவதிலிருந்து அவங்க சாத்தியமாயிருப்பது இத்ததா தமக்குனுகும் நாங்கள் பதில் சொல்கிறேன் குறித்து தமக்குனுகும் அவர்கள் மினல் எல்மி பீமா அந்த ரெண்டையும் அயாத்தாக்குவான் மறுபடியும் அவன்கிட்ட தான் போயாகணும். இந்த 4வது 5வது தமக்குனுகும் மினல் எல்மி பீமா அந்த ரெண்டையும் விளங்குவதிலிருந்தும் சாத்தியமாகுவது அவங்க சாத்தியமாகுவது ஏன் லிமா நுசிபலகும் அவர்களுக்கு மின தலாயிலி ஆதாரங்களை ஏற்படுத்தப்பட்டிருப்பதினால் அவங்களுக்கு நாள் அந்த ரெண்டையும் அவர்கள் விளங்குவதிலிருந்து அவர்கள் சாத்தியமாவது முனஸ்ஸலுன் அது இறக்கப்பட்டு விட்டது மன்சிலத்தை எல்மிஹிம் அவங்க விளங்குவதனுடைய அந்தஸ்தில் என்ன செய்யப்பட்டுருச்சே விளக்கப்பட்டுருச்சு இறக்கப்பட்டிருக்கு ஃபி இசாஹத்தில் உதுரி தங்கடத்தை நீக்குகின்ற விஷயத்தில் எனக்கு வெளியாகன்னு எழுப்புவேன் எங்களை அயாத்தாக்குவேன் நீ உங்ககிட்ட வந்து நிப்போன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி வேண்டாம் இருவ மாடு அறிவை தந்தனால ஆரம்பத்தில் படைச்சா உடனே திருப்பி அவங்கள படைக்க முடியாததுனால நாங்கள் செத்து போயிட்டா என்ன இருக்குது எலும்புகள் ஆகிட்டா மண்ணோடு மண்ணாக மைக்கிட்டா எப்படி எழுப்பாதுன்னு கேட்குறேன் ஆரம்பத்திலே நான் உன்னை படைச்சனா இல்லையாடா திருப்பி அவங்கள இந்த வேலையை செய்ய முடியாததுனால என்ன இருக்கண்ணே தங்கடத்தை நீக்கிறது இசாஹத்தில் உதிரி தங்கடத்தை நீக்குகின்ற விஷயத்திலே அவர்கள் விளங்கியிருப்பதனுடைய அந்தஸ்தில் இறக்கப்பட்டிருக்கு. சியமா குறிப்பாக வவ்வில் ஆயத்தி இந்த ஆயத்திலே இருக்கிறது சொல்லுபா தம்பிகுன் உணர்த்தல் இருக்கிறது. எப்படி அலாமா எதுல்லு அலா சேத்தியுமா ரெண்டும் சேத்தி என்பது மீது அறிவிக்கின்ற உணர்த்தல் இருக்கிறது. இந்த ஆயத்தில் ரெண்டும் சீகத்தான் அயாத்தாக்குவான் மறுபடியும் அல்லாட்ட போத்தான் செய்வோம் அங்கிறதுக்கு ஆதாரம்லாம் இருக்குது ரைட்டா. குறிப்பாக சிக்கியமா குறிப்பாக அவில் ஆயத்தி இந்த ஆயத்தில் இருக்கிறது தம்பிகுன் உணர்த்தல் இருக்கிறது. அலாமா எதுல்லு அலா சேத்தியுமா ரெண்டும் சேத்தி என்பது மீது அறிவிக்கின்ற உணர்த்தல் இருக்கிறது. ஓவது என்ன அன்னவு தாலா அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா லம்மா கதர அந்நஹியாகும் அவ்வளன் ஆரம்பமாக அவருடைய ஹயாத்தாக்குவதற்கு சக்தி பெற்ற போது கதர் அவன் சக்தி பெற்றிருக்கிறான். யுஹியகும் சானியன் யுஹியமுலா இருக்கண்ணே கதர் அவன் சக்தி பெற்றிருக்கிறான். யுஹியகும் சானியன் ரெண்டாவது இடைவெளி ஹயாத்தாக்குவதற்கும் சக்தி பெற்றிருக்கிறான் என்பது மீது அறிவிக்கின்ற உணர்த்த இந்த ஆயத்தில் என்ன செய்தே இருக்கிறது. ஏனென்றால் இன்ன பத்அல் ஹல்கி ஆரம்பமாக படைப்பது என்பது லைசபி அவுவன் அலி அவனுக்கு ஒன்றும் லேசு கிடையாது. மினி ஆதத்தி மீட்டுவதை விட ஒன்றும் லேசு கிடையாது. ஆரம்பமாக படைக்கிறது தான் கஷ்டம். எல்லாம் அல்லாவுக்கு எல்லாம் ஒன்று தான். ஆரம்பமாக படைக்கிறது திருச்சி படைக்கிறது எல்லாம் என்ன இருக்குது அவனுக்கு இல்லை இதுதான் நமக்கு விளங்குறதுக்காண்டி சொல்லப்படுது ரைட்டா. எப்படி படிக்கணும் இப்போ இன்ன பத்அல் ஹல்கி ஆரம்பமாக படைப்பது என்பது லைசபி அஹ்வன் அலைஹி அவன் மீது ஒன்றும் லேசு கிடையாது. மினி ஆதத்தி மீட்டுவதை விட ஒன்றும் லேசு கிடையாது. மீட்டுறது தான் லேசு, அது கொஞ்சம் கஷ்டம். முதல் படைக்கிறது அதையே செஞ்சுட்டானே அவன் காதிரியை முத்திரக்கு அவனுக்கு எல்லாம் சமம். நம்மளை கவனித்து இந்த விளக்கம் கொடுக்கப்படுது ரைட்டா. ஒரு வேலையை செய்யும் போது கஷ்டம். விட மயிலாடுதுறைக்கு நீடுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம். அடுத்து போயிட்டு வந்துடுறது தானே செய்கிற. வழியெலாம் ரூட்லாம் தெரிஞ்சிருச்சு. ரூட் என்ன தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது தடவைலாம் அழகான செஞ்சிருவோம். முதல் தடவை தான் கஷ்டம். அப்படி தானே. நான் பல தடவை இங்கே வந்து போகிறேங்க எனக்கு அது தெரியும் சொல்கிறாங்களா இல்லையா. இது விளங்குதா இல்லையாப்பா. இல்லை விளங்குதா சரி. இப்போ முதல் காபிர்களோடு பேசுகிறான், இப்போ 2 கூட்டத்தோடும் பேசுகிறான் அப்படின்னு சொல்லலாம். கைபத்துக்கு பிறகுங்கிறது அவு மால் கபீல தேனி 2 கபீலாக்களுடனும் இருக்கும். இந்த உரையாட மேலே கொண்டு சேர்த்துடணும். மல் காபிரின் அல் ஹித்தாபு மல் காபிரின் மேலே வந்துச்சுலப்பா. மல் ஹித்தாபு மல் மல்லதீன கபரு காபிராயிட்டருடன் வந்துச்சுல்ல, அதில் கொண்டு சேரு. அந்த அல்லதீனர்கள் கொண்டு போய் ரைட் தானே வேணுதா. மல்லதீனர்கள் கொண்டு சேரு. அந்த மாலை கொண்டு சேர்க்கணும். மல்லதீனர்கள் கொண்டு சேர்த்துட்டோம்னா
எப்படி வரும்? 2 கபீலா கூடமா இருக்கும் இந்த உரையாடல். கைபத்தக்புருன பில்லா என்ற உரையாடல் மேல் கபீலத்தை 2 கபீலாக்களோடனா இருக்கும். இப்போ இன்னும் சுபானு தாலா ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தாலா லம்மா பையன தலாயில தௌஹீரி அல்லாஹ்வை ஏத்துவப்படுத்துகின்ற ஆதாரங்களை விளக்கிய போது எடுத்தனப்பா ஒரு நுபுவத்தினுடைய நபிதாங்கிறதுனுடைய உங்களுக்கு கொண்டு வந்த மாதிரி கொண்டு வரல ஆயத்தை கொண்டு வர முடியாத நபி தானே ஏன்ட்டு வந்தது கொண்டு வர சொல்கிறதுனால தான் உங்களால் நினைச்ச முடியலை, கொண்டு வர முடியலை. அப்போ நுபுவத்தினுடைய ஆதாரங்களை விளக்கிய போது நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது, நீ கட்டுப்படலை ஈமான் கொள்ளலைன்னா நரகம் இருக்குன்னு எச்சரிக்கை செஞ்சிட்டான்ல, கொண்டு போ. இப்போ இன்னும் சுபானதோ லம்மா பையன தலாயில தௌஹீதினுடைய ஆதாரங்களை விளக்கிய போது நுபுவத்தினுடைய ஆதாரங்களை விளக்கிய போது வயதகும் சொல்லுப்பா அவர்களுக்கு அவன் வாக்களித்த போது அல்லல் ஈமான் கொள்வதின் மீது என்னென்ன நியாமத்தில் இருக்கிறது வாக்களித்த போது அவ்வதகும் அல் குஃப்ரின் மீது அவர்களை எச்சரிக்கை செய்த போது அக்கதாலிக்க இதை உணர்த்துகிறான். இது என்ன செய்யறான்? உணர்த்துறான். அண்ணன் அத்தது அலிஹிம் அவர்கள் மீது எண்ணி விடப்பட்டது விளங்குதப்பா அந்நியமுல் ஆமத்து பொதுவான நியமத்துகளாக இருக்கும், காசத்து இன்னும் காசான நியமத்துகளாக இருக்கும் என்று விளங்குதப்பா உணர்த்துகிறான். காசான நியமத்துகளையும் தந்திருக்கான், பொதுவான நியமத்தையும் தந்திருக்கான்லப்பா. இல்லை நம்ம ஈமானுக்கு தந்திருக்கான், அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கான். காசு மூமின்களுக்கு மட்டும் கொடுக்குறான். ஆனால் கண்ணை தந்தது மூக்கு தந்தது இது எல்லாம் என்ன இருக்குது? இந்த நியமத்துகள்லாம் எல்லாத்துக்கும் தானே கொடுத்தான். விளங்குதப்பா? இல்லை விளங்குதானே? சுதூரல் குஃப்ரி மினுகும் அவர்களிலிருந்து குஃப்ரி ஏற்பட்டதை அசிங்கமாக தேடுவதை கருதுகிறான். வஸ்தபாதஹு அன்ஹும் அவர்களை விட்டு என்ன செய்கிறான்? அந்த குஃப்ரை தூரமாக்க தேடுகிறான். தில்க நியமில் ஜலீலத்தி பகிரங்கமான இந்த நியமத்துகளுடனே அவர்களை விட்டும் குஃப்ரை தூரமாக்க தேடுறான். ஏண்டா நான் இப்படி நியமத்துகள்லாம் உனக்கு செஞ்சுருக்கிறேன், எப்படா என்ன நிராகரிக்கிறேன்? மூத்தா இருந்த ஒன்று அயாத்தாக்கினேன், இது எல்லாத்துக்கும் தான் செஞ்சுருக்கேன். அயாத்தாக்கின நம்மளை மூத்தாக்குவான், மறுபடியும் எழுப்புவான், அவன்கிட்ட தான் போயாகும். இதெல்லாம் பெரிய பெரிய நியமத்தில்ப்பா, யாராலையும் அயாத்தாக்க முடியுமா? அது அல்லாஹ் மட்டும்தான் அந்த வேலையை செய்வான். மூத்தாக்குறது அவன் வேலையை அந்த மட்டும் தான் செய்ய முடியும். நான் தலையை செய்வேன்னா அது முட்டாள்தனம். அவன் எந்த தலையும் செய்வாமல் ரூ எப்படி எடுக்கிறான் அல்லாஹ் தாலா? மூத்தாக்குறதே ஒரு அற்புதம் தான்ப்பா. அயாத்தாக்குறது அற்புதம் என்றால் நம்ம ரூகை எடுக்கிறதும் ஒரு அற்புதம் தான். எடுத்தனப்பா அவன் நான் இப்படிலாம் செஞ்சுருக்கேங்கும் போது குஃபுரை விட்டும் அவரை விட்டும் தூரமாக்குகிறான். வஸ்தபாதஹு அணுக மக்களை விட்டும் குஃபுரை தூரமாக்குகிறான். தில்கன் நேமில் ஜலீலத்தி இந்த பிரமாண்டமான நியமத்திலுடனே அவர்களை விட்டும் குஃபுரை தூரமாக்குகிறான். என்றால் இப்போ இன்ன அலுமன் நியாமி மிகப்பெரிய நியமத்துகள் இன்ன அலுமன் நியாமி மிகப்பெரிய நியமத்துகள் யூஜிபு அது வாஜிபாக்கும் அலும மாசியத்தில் முன்னியமுக்கு மாறு செய்வதை கடுமை என்பதை வருத்தி வைத்துவிடும். மிகப்பெரிய நியமத்துகளை செய்தவனை போய் நீ நிராகரிச்சினா அது மிகப்பெரிய பாவம்னு வந்துடும். அப்படி தானே? இல்லை எங்கேயோ போகும்போது டீ வாங்கி கொடுத்தான் அதையே நீ சுக்குர் செய்யணுங்கும் போது உன்னை காலமெல்லாம் உனக்கு சாப்பாடு தந்து உன்னை படைச்சி கேட்டேன். உன் பெற்றோர்களை நீ நிராகரிச்சினா அது மிக பெருசு இல்லை. உன்னையும் உன் பெற்றோர்களையும் மூதாதிகளும் படைச்ச அல்லாவை நிராகரிக்க அதை விட பெரிய நேம எனக்கு கடுமையான பாவம் இல்லை. நெடுத்தானப்பா அப்படி கொண்டு போகணும். இப்போ இன்னும் அலுமன் நியாமி மிகப்பெரிய நியமத்துகள் உபாரங்கள் யூஜிபு அது வாஜிபாக்கிவிடும் அலுவ மாசியத்தில் முன்னைக்கு மாறு செய்வதை முன்னையமான அல்லாஹ் தாலாவுக்கு உபாரியான அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு மாறு செய்வது மிகப்பெரிய பாவம் என்பதை என்ன செஞ்சிடாதே வருத்தி வைத்துவிடும். சரி, இப்போ இங்கே அயாத்தாக்குனது நியாமத்து தான், மூத்தாக்குறது எப்படி நியாமத்து? ஏல மூத்தாக்குறது நியாமத்தாம்லா. ஏன்னா அல்லாஹ் போய் பார்க்கணும்னா எப்படி செய்யணும்? அல் மௌத்து யூசிலுல் ஹபீபை அல் ஹபீபி மௌத்து என்ன செய்யும்? அல் மௌத்து ஜசருன் அல் மௌத்து என்பது ஒரு பாலம். யூசிலுல் ஹபீபை அல் ஹபீபி நேசனின் பக்கம் சேர்த்து வைக்கிற பாலம். அல்லாவை நீ சந்திக்கணும்ல, அது பெரிய நியமத்தில். ஆனால் அல்லாவை சந்திக்கணும்னா எப்படி தான் சந்திக்க முடியும்? மூத்தானா தானே சந்திக்க முடியும். அப்போ மூத்து நியமத்து தானே. இந்த சொர்க்கத்திலோட நியமத்தில் தான் நீ அனுபவிக்கணும்னா என்ன செய்யணும்? உயிர் இப்படியேவா போக முடியும்? மூத்தானா தானே போக முடியும், அல்லாவை சந்திச்சுட்டு போக முடியும். அவைய மூத்து என்னது தான் நியமத்தான். விளக்குதான் இப்படி அழகாக இருக்கிறாங்க பாருப்பா. பெயின் கீழே கேட்கப்பட்டால் எப்படி பாருங்க,
அப்படி தானே பாருங்க. கைஃப யு அத்துல் இமாத்தத்து மௌத்தாக்குவது எப்படி கருதப்படும்? மின நியாமி நியாமத்துகளிலிருந்து எப்படி கருதப்படும்? அல் முக்தி சுக்குரி சுக்குரை தேடக்கூடிய நியாமத்துகளிலிருந்து எப்படி கருதப்படும்? எடுத்துனப்பா டேய் எப்பா எப்படி இன்கையில் கைஃப யு அத்துல் இமாத்தத்து இமாத்தத்தை எப்படி கருதப்படும் என்னப்படும்? மின நியாமில் முக்தியத்தில் சுக்குரி சுக்குரை தேடுகின்ற நியாமத்திலிருந்து எப்படி எண்ணப்படும்? மூத்தாக்குறது எப்படிங்க நியாமத்து என்று கேட்டால் குல்து நான் சொல்வேன் லம்மா காணத்து இந்த மூத்து உசிலத்தன் இல்லை ஹயாதி சானியா இரண்டாவது வாழ்க்கையின் பக்கம் ஒரு உதவி சாதனமாக ஆகிவிட்ட போது சேர்த்து வைக்கக்கூடியதாக ஆகிவிட்ட போது மூத்துங்கிறது ரெண்டாவது வாழ்க்கையின் பக்கம் என்ன செய்யுதே? ஆமாம் சொல்கிறேன். லம்மா காணத்து இந்த மூத்து உசிலத்தன் இமாத்தத்துன்னு கொடு இந்த இமாத்தத்து லம்மா காணத்து உசிலத்தன் இல்லை ஹயாத்தி சானியா ரெண்டாவது ஹயாத்தின் பக்கம் உதவி சாதனமாக ஆகிவிட்ட போது அல்லத்தி எத்திய ரெண்டாவது வாழ்க்கை இயல் ஹயாத்துல் ஹக்கீக்கத்து இதுதான் உண்மையான வாழ்க்கையுமே இருக்குமே. உண்மையான வாழ்க்கையை தான் ஏப்பா ஒரு பைத்து வருமாப்பா. புகாரி சொல்வது அல்லாமல் ஆயிஷை இல்லா ஐஷுல் ஆகிரா மறுமையின் வாழ்க்கையை தவிர வாழ்க்கை என்பது இல்லை. மறுமையினுடைய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அல்லாமல் ஆயிஷை இல்லா ஐஷுல் ஆகிரா அதே ஃபகவீரில் அன்சாரவல் முஹாஜிரா அன்சாரிகளையும் முஹாஜிரையும் மன்னிச்சிரியா அல்லா. இந்த அகல் போரில் அகல் வெட்டிக்கிட்டு இருக்காங்க, மண்ணள்ளி போடுறாங்க. நான் நதுக்கு தவாக்கன் சலாசத்து ஐயாமின் 3 நாளாக எதையும் சாப்பிடலைன்னு வருது இல்லை, ஒன்றுமே சாப்பிடாமல் அகல் வெட்டியிருக்காங்க. இப்படியெல்லாம் தீனு சாத்த வளர்த்தாங்க. அப்போ தான் ரசூலான்னு சொல்கிறாங்க அல்லாஹும்ம ஆயிஷை இல்லா ஐஷுல் ஆகிரா மறுமையின் வாழ்க்கையை தவிர வாழ்க்கை என்பதே கிடையாது. அதே அன்சாரிகள் முஹாஜிரை மன்னிச்சு மறுமை வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் மறுமை வாழ்க்கை. அதுதான் இயல் ஹயாத்துல் ஹக்கீக்கத்து உண்மையான வாழ்க்கையாக இருக்குமே. அந்த ரெண்டாவது வாழ்க்கையின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடியதாக ஆகிவிட்ட போது சேர்த்து வைக்கக்கூடியதாக கமா காலத்தால் அல்லாஹ் தாலாவே சொல்கிறதே போல எப்படி சொல்கிறான்? இன்ன தாருல் ஆகிரத்தை மறுமையின் இல்லம்தான் லஹியல் வஹயவான் அதான் உண்மையான வாழ்க்கை. மறுமையின் வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கைங்கிறான். ஏப்பா இன்ன தாருல் ஆகிரத்தை மறுமையின் வாழ்க்கை தான், அந்த மறுமையின் வீடு அந்த தங்கும் இடம்தான் லஹியல் ஹயவான் உண்மையான வாழ்க்கை. இங்கே நம்ம எவ்வளோ பெரிய மாளிகை கட்டியிருந்தாலும் மாளிகை விட்டு நம்ம போயிடுவோம், அல்லது மாளிகை நம்ம விட்டு போயிடும். அப்படி தானுங்க, அது அழிஞ்சிரும்ல. எவ்வளோ பெரிய பில்டிங்கெல்லாம் அடிச்சு கீழே விழுந்துருது, நாம் போயிடுவோம் அல்லது அது போயிடும். இல்லை விளங்குதுரா? மறுமை அது அழியவே அழியாது. இப்போ இன்ன தாருல் ஆகிரத்தை மறுமையின் வாழ்க்கை மறுமையின் இல்லம் லஹியல் ஹயவான தான் உண்மையான வாழ்க்கை. விளங்குதுப்பா என்று அல்லாவே சொல்வதைப் போல இரண்டாவது வாழ்க்கை பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய விளங்குதுப்பா உதவி சாதனமாக ஆகிவிட்ட போது காணத்து இமாத்தத்து மின நேமில் அவீமத்தி மிகப்பெரிய நியமத்திலிருந்தும் ஆயிடுச்சு. மிகப்பெரிய நியமத்திலிருந்தும் ஆயிடுச்சு. ரேட்டு தானேப்பா? லம்மா காணத்துக்கு சொல்லுப்பா. லம்மா காணத்து உசுலத்துக்கு இதுதான் ஜவாபு. காணத்து இமாத்தத்து நேமில் அவீமத்தி மிகப்பெரிய நியமத்திலிருந்து என்ன செஞ்சிருச்சே ஆயிடுச்சு. இப்படி கொடுக்கணும். இதில் படிக்கிறது விளங்குதா? எப்படி லம்மா காணத்து இந்த இமாத்தத்து என்பது இல்லை ஹயாத்தி சானியத்தி ரெண்டாவது வாழ்க்கையின் பக்கம் அல்லத்தி எல் ஹயாத்துல் ஹக்கீக்கத்து உண்மையான வாழ்க்கையாக இருக்குமே அது ரெண்டாவது வாழ்க்கையின் பக்கம் உதவி சாதனமாக ஆகிவிட்ட போது தள்ளிவா அல்லாவே சொல்லுவதைப் போல இன்ன தாருல் ஆகிரத்தில் ஐயல் ஹயவான் இன்னல் ஆகிரத்தை மறுமையின் வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்வதைப் போல உண்மையான வாழ்க்கையாக இருக்குமே அது ரெண்டாவது வாழ்க்கையின் பக்கம் இந்த மூத்து சேர்த்து வைக்கக்கூடிய உதவி சாதனமாக ஆகிவிட்ட போது காணத்து மின நியமில் அவீமத்தி மிகப்பெரிய நியமத்திலிருந்து மூத்து என்ன செஞ்சிருச்சே இமாத்தத்து ஆயிடுச்சு. மா அண்ணல் மஹதூத அலைஹிம் அவர்கள் மீது எண்ணி விடப்படக்கூடியது நியமத்து ஒரே நியமத்து என்று இருப்பதுடனே இல்லை, அதாவது மூத்தாக்கனா யாத்தாக்கனா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக்கிறது, எல்லாத்தையும் சேர்த்து என்ன செஞ்சிடுறது ஒன்றாக்குறது, எல்லாம் சேர்த்து ஒன்று. மூத்தா இருந்த ஒன்று அயாத்தாக்கி அந்த மூத்தாக்கினதுக்கு ஒரு அயாத்தாக்கி அல்லாட்ட போய் இருக்கணும் சொல்கிறது தர்றான்ல, எல்லாம் சேர்த்து ஒன்றாக்கிடணும். எழுதுனப்பா பிரித்து பார்க்காத. மா அண்ணல் மஹதூத அலைஹிம் அவர்கள் மீது எண்ணிவிடப்படக்கூடியது நியமத்தின் ஒரே நியமத்தாக இருப்பதுடனே அது பெரிய பெரிய நியமத்துகளிடம் ஆகிவிட்டது. அது என்ன உவல் மானல் முன்தஸாவு மினல் கிஸ்ஸத்தி பி அஸரிஹா மேலே கூறப்பட்ட சம்பவத்திலிருந்து ஒட்டுமொத்தத்திலிருந்து எடுப்பது கொண்டு
இன்திசான எடுக்கிறது இல்லை, மூத்தா இருந்தவங்களை மூத்தாக்கி அதுக்கடுத்து ஆக்கி அதுக்கடுத்து அல்லாட்ட போய் அடுத்து சொர்க்கம் எல்லாம் சேர்த்து ஒன்றாக்கிறது. ரைட்டுப்பா, மேலே கூறப்பட்ட முழு சம்பவம்னு அர்த்தம். உவல் மானல் முன்தசாவு மினல் கிஸ்தத்தி பிசா சரிகா, மேலே கூறப்பட்ட அந்த சம்பவம் முழுமையை கொண்டு எடுக்கப்பட்டதாக இருக்கும்னு அர்த்தம். கமா அண்ணல் வாக்கிய இந்த நிகழ்வும் ஆலன் ஒரு நிலையாக ஆகிவிட்ட போது அது என்ன, உவல் எல்மு பிகா, அது விளங்க முடியக்கூடிய நிலையாக இருக்குது. இந்த நிலையெல்லாம் நம்மளால் நினைச்ச முடியுதே. மைத்தா இருந்தோம், மூத்தா தாக்கணும், தாக்கணும், மூத்தா ஆக்குவான், அதுக்கடுத்து தாக்குவான், இது எல்லாம் என்னவா இருக்கு, விளங்கப்படக்கூடிய நிலைமையாக இருக்குது. கமா அண்ணல் வாக்கிய அந்த நிகழக்கூடியதும் ஆலன் விளங்குதுப்பா. ஆலன் எல்மு பிகா, அது விளங்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறது. விளங்குதுப்பா. லா குல்லு வாயுதத்தி மினல் ஜுமலி, ஒட்டுமொத்தங்களிலிருந்து ஒவ்வொன்றையும் கவனிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ இன்ன பாதாபிகளிலே சிலது மாதின் சென்ற காலமாக இருக்கிறது, பாதுவா முஸ்தகில் சில வருங்காலமாக இருக்கிறது. விளங்குதா. அவள் கீழாகும் அது ரெண்டு லாயும் சுவிசிகத்தாகாது. இல்லை, மையத்தா இருந்தோம் அது ஒரு காலம், ஐயா தாக்கனா ஒரு காலம், இனிதான் மௌத்தாக்க போகிறான். உண்மையிலேக்கு தான் நம்ம அல்லாட்ட போக போகிறோம். இதெல்லாம் வரும், இதெல்லாம் வேற இல்லை. இப்போ கிலாமால் ஐசிகு விளங்குதான்னு கேட்டேன். ஐயக்க ஆலன் ஒரே நிலையாக ஆகுது என்ன இருக்குது, சிகத்தாகாது. அல்லது இந்த உரையாடல் யாரோடு பேசுகிறான், மூமின்களோடு, காபிரோடு பேசுகிறான், ரெண்டு பேரோட சேர்த்து பேசுகிறான். இப்போ மூமின்களோடு மட்டும் என்ன செய்யறான், பேசுகிறான்னு சொல்கிறது. கைபத்துக்கு புரோன பில்லாங்கிறது அவு மாயல் மூமினின், மூமின்களுடனா இருக்கும். காசத்தன் குறிப்பாக இருக்கின்ற யாராக இருக்கும், ஆமாம். அவு இந்த கைபத்துக்கு புரோன என்பது மாயல் மூமினீனே, மூமின்களுடனா இருக்கும். காசத்தன் அதுவும் குறிப்பாக இருக்கிற மேலே நம்மளாம் நம்ம தானே செய்கிறோம், நம்ம நிராகரிக்கலையன்னா நீ தக்ரூரில் மின்னத்தி அலையும், அவர்கள் மீது செய்த அந்த நியாமத்துகளை எல்லாம் உறுதி செய்வதற்காக வேண்டி தபியில் குஃப்ரி அணுகும், அவர்களை விட்டும் குஃப்ரை தூரமாக்குவது சொல்லுப்பா, தூரமாக்குவதற்காக வேண்டியும் மூமின்களுடனாக இருக்கும். எழுதுனப்பா, இல்லை எந்த நிலையிலையும் இணைஞ்சிடக்கூடாது, நிராகரிச்சிடக்கூடாதா மூமினாக்கில். இப்போ ஓதுற காலத்தில் இப்படிலாம் இருக்கிறார், ஓதி முடிஞ்சோன்னு உதவி மறந்துடாதரா, ஞாபகம் வச்சுக்கலாத ஓதுன மசாவை ஓய் தந்தாச்சு மகளை, அப்படி தானே சொல்கிறோம். இப்போ ஒழுங்காக தானே இருப்பேன், ஓதி முடிச்சு நீ சம்பாதிக்க வந்து பாடா மனசாவாதா ஜெண்டாவது அப்படி சொல்லிடாதரா, சொல்கிறோம்ல. அதுதான் நீங்கள் ஒழுங்காக தான் இப்போ இருக்கீங்க. விளங்குதப்பா, விளங்குதா. எப்படி நீ தக்ரீரில் மின்னத்தி அலையும் தபீதில் குஃப்ரி அணுகும், அவர்களை விட்டும் குஃப்ரை தூரமாக்குவதற்காக வேண்டியும் மூமின் உடனாக இருக்கும். அலா மானா கைஃப யுத்த சவ்வரி மின்கும் ஒரு குஃப்ரை, இங்கெல்லாம் மூமின்கள்ப்பா, உங்கள்கிட்ட இருந்து எப்படிப்பா குஃப்ரை என்ன செய்ய முடியும், சிந்திக்க முடியும்னு அவங்கள்ட்ட பேசுகிறான். குன்தும் அம்புவாத்த, நீங்கள் ஒன்றும் தெரியாத ஜுவார்களாக இருந்தீங்க. அடுத்து இது ஆன்மீக பேச்சு. நீங்கள் மைத்தா இருந்தீங்கன்னு என்ன அர்த்தம், ஒன்றும் தெரியாமல் இருந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்த, நீ ஆப்சாவாக இருந்த, ஒன்று ஆப்சா வாக்கியிருக்கான், ஆலிம்சா வாக்க போகிறானே, இப்போ அதுக்கடுத்து ஃபாசில் ஆக்க போகிறானே, இல்லை விளங்குது என்ன ரேட்டை பார்த்து வைக்கிறது. ஒக்குன்தும் அம்புவாத்தன் என்றால் என்ன அர்த்தம், ஜுவால் நீங்கள் முட்டாள்களாக இருந்தீங்க. ஐயாக்கும் உங்களை கல்வி என்ற ஞானத்தின் மூலமாக ஹயாத்தாக்கினான். பிமா அஃபாதக்கும் இல்மிலிருந்தும் உங்கள் ஈமானிலிருந்தும் உங்களுக்கு பயன் தரக்கூடியதை கூட உங்களை ஹயாத்தாக்கினான். சும்ம யுமீத்துக்கும் உங்களை மூத்தாக்குவான். அல் மூத்தல் மஹரூஃப, விளங்கப்படக்கூடிய மூத்தா நம்மளை என்ன செஞ்சிருவான், கல்வியெல்லாம் தந்து உண்மை விளங்கப்படக்கூடிய மூத்தாக்குவான். சும்மா சொல்லுப்பா யுக்கும் ஹயாத்தல் ஹக்கீக்கத்தை, உண்மையான ஹக்கீக்கன்னு இருக்குது, ஹயாத்தாக உங்களை என்ன செய்வான், ஹயாத்தாக்குவான். சும்மா யுக்கும் ஹயாத்தல் ஹக்கீக்கத்தை சும்மா இலேகி துரிஜாவுன், பிறகு அவனின் பக்கம் நீங்கள் மீட்டப்படுவீங்க. யுசீபுக்கும் உங்களுக்கு அவன் கூலி தருவான். மாலா ஐனர் அழுத்து, எந்த கண்ணும் பார்த்துடாத, வலா உதன சமயத்து, எந்த காதும் கேட்டுறாத, வலா ஹத்தல்லா கல்வி பஷரின், எந்த மனிதனுடைய உள்ளத்திலையும் ஊசலாடி கூட இருக்காத பெரும் வெகுமதிகளை கொண்டு உங்களுக்கு கூலி தருவான். விளங்குதப்பா. ஆகிர் தாவான